தமிழகத்தில் இரவு நேரங்களில் தற்போது நிலவி வரும் கடும் குளிர் காரணமாக பலர் சளி, இருமல், காய்ச்சல் போன்றவற்றால் பாதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக குழந்தைகளுக்கு நோய்கள் எளிதில் தொற்றும் அபாயம் உள்ளது. இதை தவிர்ப்பது எப்படி என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சுளீர்னு அடிக்கிற வெயில், சடசடன்னு பெய்கிற மழை, இது எல்லாமே நம்மளால தாங்கிக்க முடியும். ஆனா எலும்பையே ஊடுருவி போற குளிர்காலத்தை நம்மளால தாங்கவே முடியாது. நம்மளாலேயே தாங்க முடியல அப்படின்னும் போது குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் எப்படி தாங்கும்? குளிர்காலத்துல குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கிறதுன்றத இந்த செய்தி தொகுப்புல நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே குளிர்காலங்களில் வைரஸ் கிருமிகள் எளிதில் தாக்கி உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். அதிலும் பிறந்தது முதல் 5 வயதுடைய குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் என்பதால் அதிகமாக பாதிக்கும் வாய்ப்புகள் இருப்பதாக கூறுகின்றனர் மருத்துவர்கள். குளிர்காலங்களில் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்கள் காரணமாக பள்ளிகளுக்கு சரிவர அனுப்ப முடியவில்லை என்றும், சிறு குழந்தைகளுக்காக அடிக்கடி மருத்துவமனையை நாட வேண்டிய நிலை இருப்பதாகவும் கூறுகின்றனர் பெற்றோர்கள். குழந்தைக்கு இந்த குளிர்காலத்தினால ரொம்ப ஜுரமும் குளிரும் வந்துருச்சு, குளிர் காய்ச்சலும் வந்துருச்சு. அதனால நான் இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த கோடை காலத்தை விட குளிர்காலத்தில் எங்கள் சந்தில் நிறைய பேருக்கு ஜுரம் வந்திருக்கு, கோல்டு வந்திருக்கு. அதனால எல்லாரும் வெயில் காலத்தை விட குளிர்காலத்தில் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கவனிக்கணும். குழந்தைகளுக்கு சளி, இருமல் போன்ற நோய்கள் மட்டுமல்லாது சைனஸ், ஆஸ்துமா போன்ற நோய்களும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. மேலும் குளிர்காலங்களில் கொசுக்களால் பரவும் டெங்கு, சிக்கன்குனியா உள்ளிட்ட நோய்கள் அதிகம் பரவ வாய்ப்பு இருப்பதாகவும் கூறுகின்றனர் மருத்துவர்கள். குளிர்காலத்தில் தட் இஸ் இந்த டெம்பரேச்சர் ட்ராப் ஆனதுனால ஜென்ரலாக மஸ்கிட்டோஸ் ஜாஸ்தி ஆகுது. மஸ்கிட்டோஸ், கொசுக்கடி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் டெங்கு, சிக்கன்குனியா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இப்போ நிறைய பார்ப்போம். எஸ்பெஷலி இந்த சீசன் டெங்கு சீசன் தான். செப்டம்பர் டு ஃபெப்ரவரி டெங்கு சீசன் தான். குழந்தைகள் பள்ளிகளில் மற்ற குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடும் போது எளிதில் நோய் தொற்றும் அபாயம் இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். மேலும் குழந்தைகளுக்கு இரவு நேரங்களில் காதுகளில் பஞ்சு வைப்பது, வெந்நீரில் ஆவி பிடிப்பது போன்றவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்கின்றனர் செவிலியர்கள். நல்லா ரேப் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா குழந்தைங்க இந்த குளிர்காலத்தில் எஃபெக்ட் ஆகிறது கோல்டு, காஃப் அண்ட் தென் டெம்பரேச்சர். இந்த 3 இருந்தால் எப்போவுமே எஃபெக்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், குழந்தைங்களுக்கு எப்போவுமே ரேப் பண்ணி வைக்கிறது, காதில் காற்று போகாத மாதிரி இருக்கணும். குழந்தைங்களை ஃபேனுக்குள்ள எப்போவுமே அடியில் படுக்க வைக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்கள் தடுக்க மருத்துவரை நாடுவதற்கு முன்பே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தால் அவர்களின் நலனை பாதுகாக்கலாம். பொதுவாகவே சிரிப்பு, சந்தோஷம், குறும்பு, கள்ளமில்லா உள்ளம் இதெல்லாமே சேர்ந்தவங்க தான் குழந்தைங்க. நம்ம வழக்கமாகவே குழந்தைங்களை அதிகமாக அக்கறை எடுத்து பார்த்துப்போம். ஆனால் சாதாரண நாட்களை விட இந்த மாதிரி குளிர்காலங்களில் அவங்களுக்கு நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வழக்கத்தை விட அதிகமாக அக்கறை எடுத்து பார்த்துக்கிட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் வேதவள்ளி ஜெகதீஷன்.